ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் புது என்ட்ரினா எல்லாமே புதுசா தொடக்கம். அது என்ன கதைங்கிறத இனி வரக்கூடிய வீடியோஸ்ல நான் சொல்லி எல்லாம் பார்த்தாலே தெரியும். கிச்சனே புது கிச்சன் உங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த விநாயகர் சதுர்த்தி எதுக்காக கொண்டாடுங்கிற கிளிப்பிங்ஸ் ஆட் ஆகும். அது யாரு பேசுறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் யார் யாரு சொல்றாங்கிறத கமெண்ட் வச்சா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போவோமா? இங்க பாருங்க, சூப்பரா எப்பவும் விநாயகர் கொழுக்கட்டை தானே விற்கும். இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா ஒரு மெத்தட்ல நம்ம ஒரு ரெசிபி ரெடி பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தோம்னா அவல் வச்சுதான். அதுக்கு பாதாம், அண்டிப்பருப்பு, தேன், சீனி, பால் பவுடர், பால். இதை வச்சு என்ன ரெடி பண்ணுங்கிறத பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணிடுறோமா? இப்ப என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் அவல்ல வறுக்கணும். வெள்ளை அவலாவும் எடுத்துடலாம், சம்பா அவலும் எடுத்துடலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். வெள்ளை அவல் வச்சா வெள்ளை மாதிரி வெள்ளை கலர்ல ரெசிபி வரும். இந்த சம்பாவில் எடுக்கும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அவலை நல்லா வறுத்துருவோம். பால் நம்ம சூடாக்காண்டா, பசும்பால் நம்ம வாங்கின பால், கவர் பாலோ பசும்பால் எந்த பால்னாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்குதான் சாப்பிடணும்னு இல்லை, மற்றபடி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்குமே நம்ம என்ன செய்யலாம், இதை ரொம்ப யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இது வெள்ளை அவல் வறுத்தா சிவப்பு கலர்ல ஆயிரும். அதுக்காண்டி மீடியம் ஃபிளேம்ல தான் வறுக்கணும். அப்ப நம்ம கலர் சேஞ்ச் தெரியும். அதை வச்சு நம்ம வறுத்துட்டோம்னு ஆயிரும். ஆனா இந்த சம்பா அவல் நம்ம வறுத்த மணம் வரும். அந்த மணத்தை வச்சுட்டு அவல் வறுத்துட்டோம். ஏன்னா அப்பதான் ஃபைன் பவுடர் நம்ம பொடிக்க முடியும். சிம்லே வச்சிருவோம். ஏன்னா ஃபுல்லா வச்சோம்னா தீஞ்சு போகும்னா. நல்ல இது வறுத்ததெல்லாம் ஆறியாச்சு. சரியா? இனிமே போட்டுரும். இந்த தூள் வேண்டாம்னா இது கூட 3 ஏலக்காய், சீனி. சீனி ரொம்ப சேர்க்காண்டாம். ஏன்னு கேட்டா நம்ம தேன் ஊத்தி தான் தருவோம், அதனால சீனி ரொம்ப சேர்க்காண்டாம். அப்புறம் பால் பவுடர் ஒரு கவர் தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா நான் பால் ஊத்தியும் வருவோம்ல, தேனும் பாலும் சேர்த்து ஊத்து நம்ம இது பண்ண போறோம். அதனால ஒரு கவர் மாவு தான் சேர்த்திருக்கேன். எவரிடே பொடி சேர்த்திருக்கேன், பால் பவுடர் 10 ரூபா பேக்கெட் தான். 3 ஏலக்காய், சீனி. ஏன்னா தேன் ஊத்த ரொம்ப ஸ்வீட்டா வேண்டாம், நார்மலா இருக்கும். உங்களுக்கு சீனி நிறைய சுகர் டேஸ்ட் இனிப்பு வைஸ் நல்லா இருக்குன்னு வேணும்னு உண்டுமானா நீங்க கொஞ்சம் கூட சீனி ஆட் பண்ணிடலாம். இதுக்கு இவ்வளவுதான் கிடையாது. ஓகே, ஒரு கப் அவல் எடுத்தீங்கன்னா ஒரு அரை கப்பு சீனினாலும் எடுத்துடலாம். நல்லா ஃபைன் பவுடர் ஆகிட்டு பார்ப்போமா எப்படி இருக்கு? ஓகே, நம்ம புட்டு மாவு பதத்துல இருக்க கூடாது, இடியப்ப மாவு பதத்துல இருக்காம அந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். இனி பொடிசா நான் கேஷ்யூம், இந்த அண்டிப்பருப்பு, பாதாம் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க நிலக்கடலை ரோஸ்ட் பண்ணி இருக்கலாம், அதையும் சேர்க்கலாம். பொரிகடலை சேர்க்கணும், இதுதான் சேர்க்கணும்லாம் இல்ல, ரெண்டுமே சேர்க்கலாம். நம்மகிட்ட இப்ப இது இருக்கிறதுனால நம்ம இதை ஆட் பண்ணணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சமா நெய் ஆட் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணுவோம். நான் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி குறைவாதான் போட்டிருக்கேன், நீங்க நிறைய போடலாம். நிலக்கடலை, பொரிக்கடலை, ஏங்கியா இருக்கலாம், அது கூட நம்ம பொடிசா வறுத்து போடலாம். டேஸ்ட் இந்த இனிப்பை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணதுக்காண்டி லைட்டா உப்பு. அடுத்தால தேன்.
தேன் ஊத்திட்டேன். இது தேவையான அளவு பார்த்து பால் ஊத்துனா போதும். நம்ம அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ஓகேயா, கட்டியா. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரவிட்டோம்னா சும்மா நம்ம லட்டு மாதிரி உருட்டி சாப்பிட்டுடலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு மோல்டுல வச்சு ரெடி பண்ண போறோம். ஓகே, பாப்போமா? இந்த மாதிரி மோல்டு எல்லாம் இப்ப கடையில நிறைய கிடைக்குது. ஓகே, அது எப்படின்னா ஒண்ணு இல்ல, லைட்டா ஆயிலோ நெய்யோ லைட்டா தடவினா போதும். தடவிக்கிட்டு மாவு மட்டும் நான் இருக்கலாம் இந்த மாதிரி கட்டியா இருக்கணும். கொஞ்சம் கொழுக்கட்டை மாதிரி இப்படி உருட்டுங்க. ஏன்னா இது மோல்டு வந்து ரொம்ப பெருசு எனக்கு. ஓகேயா, வச்சுட்டு இப்படி வச்சுடணும். நல்லா வச்சு டைட் பண்ணிக்கிட்டு பிரஸ் பண்ணி வைப்போம். டைட் பண்ணி அடியில வந்து நம்ம இந்த மேல இப்படி பிரஸ் பண்ணிட்டு இப்படி டைட் பண்ணிடணும். அப்பதான் பொம்மை கணக்கு அழகா வரும். லைட் எப்படி பிரிக்கணும், பைய எடுக்கணும். யா, நான் சொன்னல இது நமக்கு மோல்டு பெரிய மோல்டு, சின்ன சைஸ்லயும் கிடைக்கும். ஓகே, இது நாம வாங்கினது வேற ஏதாவது வேற ஒண்ணுல பண்ணோமா? சின்னதுக்குல என்ன இருக்கு? இது ரவுண்ட்ல பண்ணவா? லைட்டா எண்ணெய் நெய் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து நல்ல இப்படி இப்படி ரெண்டுமே நமக்கு இந்த டிப்பு ரெண்டுமே ஜாயிண்ட் ஆக மாதிரி பார்த்துக்கிடணும். ஓகே, நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுரும். பண்ணிட்டு நீ நம்ம இந்த டிப்பெல்லாம் இது பண்ணி விட்டுட்டு எப்படி இருக்கு? இந்த மாதிரி நம்ம எல்லாம் செய்துட்டு பார்ப்போமா? ஒவ்வொரு மோல்டுலயும் வச்சு நம்ம ஒவ்வொரு மாடல் செய்து வச்சிருக்கோம். ஓகே, நமக்கு மோல்டு பெருசா ஆனதுனால எல்லாமே பெருசு பெருசா வந்திருக்கு. ஓகே, செய்து பாருங்க. இதெல்லாம் சிம்பிளா ஒண்ணு. ஆனா வந்து நம்ம சாமிக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் வைப்போமோ தேன் பால் எல்லாமே வைப்போம். அந்த அந்த இன்கிரீடியன்ட் வச்சுதான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோமே தவிர வேற ஒண்ணு இல்ல. நட்ஸ் இல்லாட்டாலும் அண்டி பருப்பு இல்ல அப்படி இல்லாட்டாலும் பரல, வெறும் அவல் சீனி நல்லா வறுத்து பொடிச்சுக்கிட்டு பொரிகடலை இல்ல நிலக்கடலை ஏதாவது ஒரு கடலையை ஆட் பண்ணி நம்ம இப்படி ரெடி பண்ணலாம். ஓகே, செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ கண்டிப்பா ரெகுலரா வரும். ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.
பக்கமா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை முகத்தை எடுத்து வர சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அங்க எந்த பச்சிளன் குழந்தையோட சதுர்த்தியை அழகா கொண்டாடுங்க.